எனக்கு தமிழ் கொஞ்சம் தெரியும். டெக்ஸ்டைல் பர்ச்சேஸுக்காக அடிக்கடி கோயம்புத்தூர் வருவேன். அதனால நீங்க பேசுறது எனக்கு புரியும், என் बीवी-க்கும் புரியும். சொல்லுங்க, என்ன விஷயம்? क्या समाचार पूछ रहे हैं? इनसे पूछने के लिए कोई जरूरत नहीं. हमें ना बताए हमारी बेटी के शादी कराए हैं. इसे अनीश भी सपोर्ट किया है. इनको इसे बिठाकर बात करना ही गलत है. அனிஷ் என்ன சொல்றாங்க? பெத்தவங்க கிட்ட சொல்லாம எங்க பொண்ணை கல்யாணம் பண்ண பார்த்துருக்கீங்கன்னு திட்டுறாங்க. நாங்கள் பண்ணது தப்புதாம்மா. அண்ணனுக்கு சந்தாவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சந்தாவுக்கும் அண்ணனை பிடிச்சிருந்துச்சு. அதான் கல்யாண ஏற்பாடு பண்ணோம். எப்படி இருந்தாலும் பெத்தவங்க உங்ககிட்ட சொல்லாம கல்யாண ஏற்பாடு பண்ணது தப்புதான். அம்மா, அவங்க பேசுறது கொஞ்சம் கேளுங்கம்மா. நம்ம கிட்ட பேசதான் இவங்க அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கம்மா. நீங்க பேசுங்க பையா. இது எங்க அண்ணன் சேரன். இவங்க நிலா, என் வைஃப். बीवी. சேரன் கூட தான் சந்தாக்கு கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு. அந்த கல்யாணத்தை தான் நிறுத்தி உங்க ஆளுங்க இங்க கூட்டு வந்துட்டாங்க. சந்தா சென்னையில் இருந்த நாட்கள்ல தான் என் அண்ணனும் சந்தாவும் பேசி பழகி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அண்ணன் ரொம்ப நல்லவருங்க, நல்லா சம்பாதிக்கிறாரு. அவருக்கு சொந்தமா வீடு கூட இருக்கு. எங்களை நம்பி சந்தா அண்ணனும் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்கள என்ன நல்லா பார்த்துப்பாரு. நீங்க யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. முடியாது. உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, நீங்க சம்பாதிக்கிறீங்களா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. நாங்க எங்க சொந்தத்துல கல்யாணம் பண்றதுதான் எங்க வழக்கம். சந்தாவை கட்டிக்க அவன் மாமன் இருக்கான். நிச்சயம் கூட ரொம்ப நாள் முன்னாடி பண்ணியாச்சு. உங்களுக்காக எங்க வாழ்க்கத்தை மாத்திக்க முடியாது. கல்யாணம் வேணான்னு சொல்லி சந்தா அடம் பிடிச்சாங்க. சரி, கொஞ்ச நாள் வெளியூர் போயிருந்தா மனசு மாறி வருவான்னு நினைச்சு அனுப்பி வச்சோம். நீங்க இப்படியெல்லாம் அவ மனசை கெடுத்து வச்சிருப்பீங்க தெரிஞ்சிருந்தா நாங்க அனுப்பிச்சிருக்கவே மாட்டோம். சார், யாருக்கு யாரை பிடிக்கணும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல சார். கல்யாணமே வேணான்னு சொன்ன உங்க பொண்ணு எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க மனமேடை வரைக்கும் வந்தாங்க சார். அதை பத்தி கொஞ்சம் யோசிங்க சார். சார், உங்க பொண்ணுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தா தானே அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. நான் பேசுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க உங்க பொண்ணு ரொம்ப ஆசையா வளர்த்திருப்பீங்க. அவங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைச்சிருப்பீங்க. ஆனா நீங்க ஏற்பாடு பண்ண கல்யாணத்துல அவங்களுக்கு விருப்பமே இல்லை. பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எப்படி அவங்க சந்தோஷமா இருக்க முடியும்? நீ அதெல்லாம் பேசாத. எங்க பொண்ணை எப்படி சந்தோஷமா வாழ வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஏண்டா
நேற்று வச்ச சிக்கன் குழம்பு மீதி இருக்கு. நான் வந்து உங்களுக்கு இட்லி சுட்டு தரேன், இல்லை தோசை சுட்டு தரேன்னு. வாணிஜ் வருவாளா? ஐயோ அண்ணா வருவாங்களாண்ணா? டேய் வந்தாலும் வருவாடா. என்னண்ணா இவ்வளோ அசால்ட்டா சொல்ற? டேய் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. நம்ம என்ன பண்ணுவோம், உடனே கிளம்பிடுவோம். அப்படியே வெளியில் எங்கேயாவது நல்லதா சாப்பிட்டுட்டு உன்னை நான் காலேஜில் விட்டுறேன். ஓகேவா? ஒரு வேளை எனக்கு ஃபோன் பண்ணா கூட பஸ் ஸ்டாப் பண்ணிட்டோம், சாப்பாடு எங்கேயாவது வெளில பார்த்துக்கிறோன்னு சொல்லி சமாளிச்சிடலாம். என்ன? சரிண்ணா. ஏய் எனக்கு அப்படி ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு போங்க, பட்னியா போட்டுறாதீங்க நீ. ஆர்டர் போடுறேன். கேட்டரிங் டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு. சொல்றா. அண்ணா பேசிட்டு இந்த சரி, சரி, அப்புறம் டைம் பேசுறேன். போயிடலாம். எதுக்கு இப்ப வில்லத்தனமா சிரிக்கிறீங்க? ஏடா அவ பேரை சத்தமா சொல்லிட்டியா? இந்த கேட்டரிங் சர்வீஸ் வந்துட்டு இருக்கு பாரு. என்னது? அவ சமைக்கிற கன்றாவி சாப்பாட்டு எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்டா. அண்ணா என்னண்ணா? இருடா, சமைக்க தான் வந்திருப்பான்னு நாமளாம் நினைச்சுக்க வேண்டாம். அவளும் காலேஜுக்கெல்லாம் போகணும்ல, அந்த நேரம் வந்து நமக்கு சமைச்சிட்டு இருப்பாளா? சும்மா விசாரிச்சுட்டு போக வந்திருப்பா. இரு. குட் மார்னிங் பாண்டி. குட் மார்னிங் பல்லவா. குட் மார்னிங். ஏமா காலேஜுக்கு போற பொண்ணு தானே நீ? காலேஜுக்கு போற வேலையில இல்லையா? போகணும் தான், அதுக்காக கடமையில இருந்து தவற முடியுமா? கடமையா? இந்த வயசுல உனக்கு என்ன கடமை? என்ன இப்படி கேட்டீங்க? நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு யார் கவனிப்பா? நான் தானே கவனிக்கணும். சுத்தம். ஏய் இவ வந்து போற வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஜோர் கிடையாதுடா, அவ்வளவுதான். யூ கண்டினியூ. அவர் சும்மா சொல்றாரு வானதி, நீ விடு. ஆமா கையில் என்ன? இட்லி மாவு. அது எதுக்கு? இட்லி மாவு எதுக்கு? இட்லி ஊத்ததான். எதுக்கு வானதி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? கவலைப்படாத பாண்டி, இட்லிக்கு நேத்து சிக்கன் குழம்பெல்லாம் தொட்டுக்க சொல்ல மாட்டேன். இட்லி பொடி எடுத்துட்டு வந்துட்டேன். இட்லி ஊத்தி பொடி தொட்டு சாப்பிடலாம். ஓகே தானே? ஓகே தான். ஐயோ எனக்கு காலேஜ் டைம் ஆச்சு, நான் சீக்கிரம் போகணுமே. இரு, வெறும் வயிறாவா போவேன்? 10 நிமிஷம் இரு, இட்லி சாப்பிட்டு போயிடலாம். இரு 10 நிமிஷம். ஏய் இருடா, நான் பேசுறேன். ஐயோ என்னாச்சு? இட்லி ஊத்தும் போது ட்ரெஸ் எல்லாம் பட்டுருச்சுன்னா என்ன பண்றது? ஏதாச்சும் துண்டு இருக்கா? துண்டு. துண்டா? எடுத்துட்டு வரேன் இரு. வானதி இந்தா. ஓகேவா? இட்லி பாத்திரம் எங்க? வானதி எதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்படுற? நேத்துல இருந்து உனக்கு நிறைய வேலை. பாவம் நீ எங்களுக்காக இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இப்படி மாவை தூக்கிட்டு தெரியுற. அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். வா, நம்ம 3 பேரும் போய் நல்லதா ஒரு ஹோட்டல்ல நல்லா சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நானே உன்னை காலேஜை டிராப் பண்றேன். ஓகேவா? என்ன பாண்டி நீ விளையாடுறியா? அதெல்லாம் முடியவே முடியாது. உன் வீட்டுல திரும்ப வர வரைக்கும் நான் தான் உங்களுக்கு தேவையான எல்லாமே சமைப்பேன். நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு ஹோட்டல்ல சாப்பிடணும்? நான் எல்லாம் பிளான் பண்ணிட்டேன். பாத்திரம் எங்க? பாவம் பல்லவன் வேற வெயிட் பண்றான். அவனுக்கு டிஃபன் கொடுக்கணும், லஞ்ச் கொடுக்கணும், எல்லாம் 10 நிமிஷத்துல பண்ணணும். நீ போ தல. என்னாச்சுண்ணா? கேட்க மாட்டாடா. என்னண்ணா கொடுமை? பல்லவா நீ போய் உட்காரு, நான் செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேன் கொஞ்ச நேரத்துல. சரியா? அண்ணு சாரிடா, சொன்னா கேட்க மாட்டா. சரி விடுண்ணா, என்ன பண்றது, நீயும் பாவம் தான். அண்ணன் எப்போதான் வருமோன்னு இருக்குண்ணா.